Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரங்கேறிய சாதிய வன்கொடுமை தொடர்பாக 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் பிடிபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஸ்டாலினுடைய ஆட்சியில் சாதிய கொடுமை தலைவிரித்து ஆடுவதாகவும் பட்டியலின இளைஞருடைய காலில் அவரை விழ வைத்தும் அவர் மீது சிறுநீர் கழித்தும் சாதிய வன்கொடுமை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவலம் அரங்கேறி இருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்யாமல் தட்டி கழிக்கக்கூடிய காவல்துறையாக ஸ்டாலினின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை மாறி இருப்பதாக பாதிக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அந்த இளைஞருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தங்கம்பட்டி கிராமத்தில் 17 வயது மதிக்கத்தக்க பட்டியலின இளைஞர் மீது அந்த இளைஞரை ஒரு குறிப்பிட்ட மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காலில் விழ வைத்து அவர் மீது சிறுநீர் கழித்து சாதிய வன்கொடுமை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பிறகு 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கூட இன்னும் சம்பந்தப்பட்டவர்களை, இந்த சாதிய வன்கொடுமை அட்டூழியத்தில் ஈடுபட்டவர்களை இவர்கள் கைது செய்யாமல் இருப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த பட்டியலின சிறுவனுடைய மனரீதியாக ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனரீதியான மாற்றங்களுக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த சிறுவன் மீது சிறுநீர் கழித்து அவரை சாதிய கொடுமையினுடைய உச்சகட்டமாக காலில் விழ வைத்த அந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேடை போட்டு முழங்குகிற பொழுது நாங்கள் பட்டியலின சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்கோம் என்று அறைகோவல் விடுப்பது போல பேசிவிட்டு இப்படி பட்டியலின சமூகத்தினுடைய மக்கள் மீது இழைக்கப்படுகிற அநீதிக்கு அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்காமல் இருப்பது வேதனையுடைய உச்சமாக இருப்பதாக அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்துவிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இதுவரை ஏன் கைது செய்யப்படவில்லை என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இந்த சாதிய வெறியாட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தங்கம்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த அந்த 17 வயது அந்த இளைஞர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். கடந்த புரட்டாசி மாதம் பொங்கல் திருவிழாவின் போது வேட்டியை மடித்து கட்டி சென்றதாகவும் வேட்டியை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய காலில் விழ வைத்து அந்த இளைஞர் மீது சிறுநீரை கழித்து மிகப்பெரிய ஒரு அவலத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். சாதிய வன்கொடுமையை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை ஏன் இவர்கள் கைது செய்யப்படவில்லை? சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அந்த சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரின் மீது சிறுநீர் கழித்து அவர்கள் வன்கொடுமையை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மனித சமூகத்தினுடைய தொடுக்கப்பட்ட சாதிய ரீதியான மிகப்பெரிய ஒரு வன்கொடுமையினுடைய உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே தாக்குதல் நடத்தி காலில் விழ வைத்து மனிதனுடைய சிறுநீரை அவர்கள் மீது கழித்த அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக SC/ST பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்துவிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்கிறோம் என்கிற தட்டி கழிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக ஆட்சியில் பட்டியலின சமூகத்தினருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், இதுபோன்ற அட்டூழியங்கள் பல்வேறு பகுதிகளில் அரங்கேறி வருவதாகவும் அதனை கண்டும் காணாமல் இருந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.